அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக 14/1/2024 முதல் 20/1/2024 வரை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சி அடைகிறாருங்க. சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என 3 கிரகநிலைகள்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சூரியன் நுழைகிறாருங்க. சூரியன் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதீத அலைச்சலும் சிரமமும் ஏற்பட்டாலும் கூட மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சில முக்கியமான காரியங்களை எளிதில் முடிக்க முடியாமல் சற்று அலைச்சலும் கூடுதல் சிரமமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சுகஸ்தானமாகிய 4இல் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4இல் இருப்பதால் சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவதும் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்து தேவைப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கும். தனித்து சஞ்சரிப்பதை விட 3ஆம் இடத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். தொடர்ந்து பின்னடை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மீது கிடைப்பதால் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் 3ஆம் இடம் என்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய அளவிற்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் 3இல் இருப்பது அளவற்ற நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க. அப்படி ஒரு இடமான 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் சந்தித்து வந்த சில விரயங்கள், விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கல்வியில் கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் மிகவும் வலிமையாக 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் 3ஆம் இடமாகிய வெற்றிக்குரிய இடத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறன. மேலும் இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் மிக சிறப்பான அதீத நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். ஏனென்றால் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனினுடைய இந்த சஞ்சார அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 5ல் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியுடன் சேர்த்து கூடுதலாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு 6ல் வெற்றிருக்கிறாருங்க. அனைத்து விதமான பணிகளையும் சிரமமும் சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் ராகு. 6ல் இருப்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. வருமானம் உயரும், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஆனால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார். எனவே சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிரம்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகுந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டு அதன் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை எட்டப்படுகிறது. சொந்த வீடு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பலரின் கனவு நிஜமாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும், பல்வேறு விதமான சவால் நிறைந்த காரியங்களை கூட மிக எளிதாக செய்து முடித்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், குரு, ராகு, செவ்வாய் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வெற்றிருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார். எனவே எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை அதீத பலமுள்ளதாக மாற்றுகிறாருங்க சூரியன். எனவே இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கட்டுப்பாடு தேவை. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் சற்று உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணம் பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தலைவிதி மாறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து உங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்துவதால் நிறைந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு